நாராயணா அகில குரு பகவன் நமஸ்தே. சர்வத்ர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா. ஸ்ரீமன் நாராயணீயம் 33வது தசகம். அம்பரீச சரிதம். மெய்ப்பொருள் அறிவோம். வைவஸ்வத மனுவின் மகனான நபாகனின் மகன் நாபாகன். அந்த அரசனுடைய மகன் அம்பரீசன். அவன் 7 கடல்களால் சூழப்பட்ட இந்த பூமிக்கு அரசனாக இருந்த போதிலும் பகவானுடைய பக்தர்களிடமும் பகவான் குருவாயூரப்பனிடமும் எப்பொழுதுமே ஆழ்ந்த அன்பு கொண்டவனாக அம்பரீசன் மகிழ்ந்திருந்தான். தேவதேவனே குருவாயூரப்பா, செயல்கள் அனைத்தையும் பகவானுடைய அர்ப்பணமாகவே செய்து வந்த அவனது பக்தியை மெச்சி அவன் வேண்டாமலேயே அவனை காக்கும் பொருட்டு 1000 முனைகளோடு கூடிய ஸ்ரீ சுதர்சன சக்கரத்தை பகவான் அம்பரீசனுக்கு கொடுத்தார். அவனது பக்தியொன்றையே நினைத்து மிக விரைவிலே அவனுக்கு அருள் புரிந்தார். அந்த அம்பரீசன் யமுனை நதிக்கு அருகிலுள்ள மதுவனத்திலே நன்மனம் படைத்த தனது மனைவியோடு சிறந்த வழிபாட்டினை செய்து கொண்டும் வேதம் கற்றறிந்த அந்தணர்கட்கு 60 கோடி பசுக்களை தானமளித்து கொண்டும் பகவானை வழிபடுவதற்காக ஓராண்டு காலம் துவாதசி விரதத்தை மேற்கொண்டிருந்தான். அந்த மதுவனத்திலே பகவானுடைய வழிபாடு முடிந்து பாரனை போஜனம் செய்ய வேண்டிய தினத்தன்று துர்வாச முனிவர் அம்பரீச மன்னனின் அரண்மனைக்கு வந்தார். அவரை கண்ட அரசன் அவரை பாரணை செய்ய வேண்டவே பிறரை துன்புறுத்தி சோதிக்கும் இயல்புடைய துர்வாச முனிவரும் தனது அனுஷ்டானங்களை செய்து வர யமுனைக்கு மிக மெதுவாகச் சென்றார். அதன் பின் பகவானையே நம்பியுள்ள அரசன் துர்வாசரது வருகைக்கு தாமதமாவது கண்டு பாரணை செய்ய வேண்டிய காலம் கடந்து விடுகின்றதே என வருந்தி பகவானது அபிஷேக தீர்த்தத்தை மட்டும் பருகி பாரணையை செய்தான். பிறகு அங்கு திரும்பி வந்த துர்வாச முனிவர் அதை தனது தெய்வீக பார்வையால் அறிந்து அம்பரீசனை கடிந்து கொண்டு சினத்தோடு தனது சடையை பீய்த்து கிருத்தி என்ற ஒரு துர்தேவதையை தோற்றுவித்தார். நீர் அருந்துவது கூட சாப்பிட்டது போலவும் ஆகும், சாப்பிடாதது போலவும் ஆகும் என்கிறது வேதம். அந்த கிருத்தி கையில் வாளேந்தி உலகை எரித்து கொண்டு வருவது கண்டும் அவ்வரசன் தனது இடத்திலிருந்து சிறிது கூட அசையவில்லை. பகவானது சுதர்சனம் என்ற சக்கராயுதம் பகவானது பக்தனான அம்பரீசனை அந்த கிருத்தியாகிய தீ துன்புறுத்துவது கண்டு அதை ஒரு விட்டில் பூச்சியைப் போல அந்த சுதர்சன சக்கரம் விழுங்கியது. பின் துர்வாச முனிவரை பின்தொடர்ந்து துரத்தியது. அந்த துர்வாச முனிவர் பயத்தால் எல்லா உலகங்களுக்கும் ஓடினார். எல்லாவிடத்திலும் பகவானுடைய சுதர்சன சக்கரம் பின்தொடர்ந்து வருவதைக் கண்டு நான்முகனிடம் துர்வாசர் சென்றார். கால சக்கரத்தை யார்தான் மீற முடியும் என்று கூறி நான்முகனும் அவரை கைவிடவே பரமசிவனிடம் சென்றார். அவரும் பகவான் குருவாயூரப்பனே மகாவிஷ்ணுவையே வணங்கி நின்றாராம். எங்கும் நீக்கமர நிறைந்த குருவாயூரப்பா, பிறகு பகவானுடைய நிலையமாகிய ஸ்ரீ வைகுண்டத்தை துர்வாசர் அடைந்து தங்களை வணங்கி நின்றாராம். முனிவரே, நானோ அடியவர்கட்கு அடியவன். ஞானமும் தவமும் அகங்காரமற்று செருக்கற்று பணிவுடன் கூடியிருந்தால்தான் போற்றுதற்குரியது. ஞானமும் தவமும் செருக்கற்று பணிவுடன் கூடியிருந்தால்தான் போற்றுதற்குரியது. பகவான் அம்பரீசனையே சரணடையுங்கள் என்று துர்வாச முனிவரிடம் கூறினார். இதை கேட்டு உடனே திரும்பி வந்த துர்வாச முனிவர் அரசனுடைய பாதங்களில் விழவே அந்த மகாராஜன் அம்பரீசன் சற்று விலகிச் சென்று பகவானது சக்கராயுதத்தையே துதித்தார். சக்கரம் திரும்பிச் சென்றதும் முனிவர் பகவானிடம் அரசனுக்கு உள்ள பக்தியையும் தீங்கிழைத்த போதிலும் தன்னிடம் காட்டிய கருணையையும் வியந்து பாராட்டி அவ்வரசனுக்கு அனைத்து விதமான ஆசிகளையும் வழங்கினார்.
துர்வாச முனிவரின் வருகையை எதிர்நோக்கி ஓராண்டு காலம் உணவு உட்கொள்ளாமல் இருந்த அரசன் திரும்பி வந்த முனிவரை மனமகிழ்ந்தபடி உண்பித்து வழியனுப்பி வைத்தார். அதன் பின்தான் பாரணை செய்து பகவானிடம் முன்னிலும் திடமான பக்தியை செய்யலானார் அந்த அம்பரீசர். கடைசியில் பகவானுடைய சாயுஜ்ய மோட்சத்தையும் அடைந்தார். குருவாயூரப்பா, இவ்வளவு சிறப்புமிக்க இந்த அம்பரீச சரித்திரத்தை எழுதும் பாக்கியம் பெரும்பேறு பெற்றேன். நாராயண பட்டத்திரி ஆகிய நானும் ஒரு நாள் உங்களுடைய சாயுஜ்யத்தை நானும் அடைய வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொண்டு அகில குருவான நாராயண பட்டத்திரி இந்த தசகத்தை அழகாக முடிக்கின்றார். ராதே கிருஷ்ணா.